பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாஸ்க்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்தது இந்த சீசனில் தான். அவனுக்கு பேசணுன்றதுக்காக வாயில் வந்ததெல்லாம் இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பிக் பாஸும் இன்னைக்கு வேறு கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள அலோவ் பண்ணிவிட்டு அவரும் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்குறாரு. சரி நீங்கள் பாட்டு பேசுங்கடா, பேசிக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இன்றைக்கி முழுக்க நமக்கு வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த நாமினேஷன் ப்ராசஸ் தான். நாமினேஷனாக அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டில். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தபடி நம்ம ஏற்கனவே சொன்னபடி பார்வதி அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. பார்வதி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தலை போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. இது ஒரு சீன். இந்த நாமினேஷன் ப்ராசஸில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கிரிஞ்ச் குயின் பியானா எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஒன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதல்ல இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வாய் இருக்குன்றதுக்காக கண்ட இடத்துல யூஸ் பண்ணால் அந்த வாயை அவங்களுக்கு சனியாக மாறிடும். அப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜே பார்வதி. விஜய் பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் கார்டு. கிடைக்கிற கேப்லலாம் உமன் கார்டு தூக்கிட வேண்டியது. ஓகேவா? அதாவது பார்வதி ஒன்று பண்ணால் தட் இஸ் ஃபன், அது சும்மா. ஆனால் பார்வதி கிட்ட ஒன்று நடந்தால் அது ஹராஸ்மெண்ட், அது ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணுறது, பேட் டச் பண்ணுறது, இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பார்வதி. 7 வாயை மூடிக்கிட்டு இருந்தால் இந்த ஒரு பஞ்சாயத்தே வந்திருக்காது. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்ட பிறகு பார்வதி 2 பேரை சொன்னாங்க. அவங்க சாண்ட்ராவையும் எஃப்ஜேவையும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக ஓகே, அவங்கள தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதானே. நான் கடைசியில் போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணணும். இதை கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நேற்றுல இருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஓகேவா? பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பிரஜனை சொல்லியிருந்தாங்க. பார்வதி பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பிரஜனை சொல்லியிருந்தாங்க. அதே பிரச்சனை நான் கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நான் ஒரு விஷயம் நான் பிரஜன்கிட்ட கேஷுவலாக பேச போனேன். அப்போ அவர் மேலே கையை வச்சுட்டு நானும் என் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கையை வச்சேன். அவர் இப்படி தட்டி விட்டாரு. அது என்னை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணிருச்சு. அது ஃபிசிக்கல் ஹர்ட்டு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவர் என்னை பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவே பார்க்குறாரு, ஒரு மாதிரியாக என்னை பார்க்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் சும்மா சேவனேன்னு இருந்தார். பார்வதியை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே அவர் பேசலை. இப்படி போய் சொன்ன உடனே இதே தான் இவர் கமருதீனுக்கு பண்ணாங்க. இப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்படி தட்டினது தப்பு இல்லையான்றதுக்குள்ளே நான் வரல. இவங்க போய் கை வச்சது தப்பு இல்லையான்றதுக்குள்ளே நான் வரல. இஃப் பார்வதிக்கு அது தப்பாக இருக்குது, ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னா பார்வதி அதை என்ன பண்ணியிருக்கலாம்? நேரடியாக பிரஜன் கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். இதே தான் கமருதீனுக்கும் பண்ணாங்க. கமருதீன் கிட்ட பர்சனலாக போய் பேசி அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த உட்காந்து வாட்டர்மெலன் கிட்ட சொல்ல, வாட்டர்மெலன் அதை பயங்கரமாக பெருசாக்க, வெளியிலேருந்து வந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அதை லைட்டாக போட்டு உடைக்க இந்த பிரச்சனை வந்துச்சா? இப்போ இதையும் மறுபடியும் பார்வதி என்ன பண்ணுறாங்க, கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதை தனியாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க பண்ணலை. பின்னாடி வந்த பிரஜன் போட்டு பொழந்துட்டார். வரும்போதே அவர் என்ன சொல்லிட்டாரு, பார்வதி ஸ்பின் பால் போடுறேன்னு நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வைடு பாலும் நோ பாலும் போடுறதே அவங்களுக்கு வழக்கமாக போச்சு. அவர் அவர் பங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கேனே அவங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு கேர்ள்ஸில் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் வெளியில் நல்ல பேர் உள்ள ஒரு ஆள். எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு குட்டி இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நான் என் பேரை நான் நல்ல பேர் சம்பாரிச்சிருக்கேன். இந்த மாதிரி என் மேலே யாரும் கை வச்சு பேசுறது கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு போட்டு பார்வதியை பொலன்னு பொழந்துட்டு போயிட்டார். உடனே இந்த மேடம் என்ன சொல்கிறாங்க, நான் அண்ணனாக தான் கை வச்சேன் அப்படின்னாங்க. அங்கே தான் சாண்ட்ராவோட என்ட்ரி. பார்வதி நீ என்கிட்ட சொல்லியிருக்க, நான் அவரை சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன வாட் இஸ் திஸ் டிஸ்கஸ்டிங்
என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன அப்படிலாம் பேசுகிறாங்க. சாண்ட்ரா கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் உன்கிட்ட விளையாட்டாக ஒரு விஷயத்த சொன்னேன், 7 வாரமும் நான் உன்னை தாண்டி குத்துவேன் அப்படின்னு சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சீரியஸாக சபையில் பேசுகிற. அப்போது நீ என்கிட்ட விளையாட்டாக சொன்னதை நான் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது? பார்வதிக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனால் அது கேமராவில் வேணும்னே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பிரஜன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏங்க நான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன், நீங்கள் என் மேலே அந்த மாதிரி கை வச்சு பேசுகிறதுலாம் வெளியில் தப்பாக போகும், அந்த பேர் எடுக்க நான் விரும்பலை, என் மேலே எதுக்கு தொடணும், எதுக்கு என் ஃபஸ்ட்டு என் மேலே வந்து கை வைக்கணும், எனக்கு பிடிக்காது, யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விட்டார். இப்போது இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஒரு அக்யூசேஷனை வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த அக்யூசேஷனுக்கு ஏற்கனவே கமருதீனுக்குள்ளே நடந்த ஒரு மேட்ரை அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்வதி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், யாரும் இந்த விஷயத்த மறுக்க முடியாது. அவங்களே ஒரு விஷயத்த வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு அதை வச்சு அவங்க ஒரு மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்த ஒயில்ட் கார்டு கிட்ட வெளியில் என்னாச்சு ஏதாச்சு கமருதீன் மேட்ரு என்னாச்சு எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அதே வச்சு பேசுறது. அதான் மஞ்சரி கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்கள் கிட்டேயே கேட்பீங்க அப்புறம் அதையே வச்சு பேசுவீங்க, அதனால சொல்ல முடியாது அப்படின்னு மஞ்சரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ண முடியும்? பார்வதி நினச்சிருந்தா அதை பர்சனலாக அவர்கிட்ட பேசி முடிச்சிருக்க முடியாதா? நீங்கள் கேமராவில் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அவரும் அவர் பங்குக்கு கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். இப்போ யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? பிரஜனுக்கு இது அசிங்கம் கிடையாது, கை வச்சது நீங்கள். அது என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே கை வைக்கும்போது தப்பாக படுது, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே கை வைக்கும்போது ஏன் அது ஒரு ஜாலி ஃபன்? நீங்கள் சைட் அடிக்கிறேன்னு சொல்லும்போது அது ஃபன், மற்றவங்க சொல்லும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. நீங்கள் இப்படித்தான் வந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்றுனா வந்து கசக்குது, மற்றவங்களுக்குனா வந்து உங்களுக்கு வந்தால் அர்த்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உங்கள் கூடவே இருக்கிறாரு உங்கள் நொன்னை வந்து சுபிக்ஷாவை பார்க்கும்போது நீங்களே பேசுகிறீங்க, ஒரு பொண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணி பேசுகிறீங்க, என்ன கிளிகிளிப்பாக இருக்கான்னு கேட்குறீங்க. இப்படி பல விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க பார்வதி. நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஃபன்னாக எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க மேடம், ஜட்ஜ்மெண்ட்டில் தான் உங்ககிட்ட பழகுவாங்க. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள், நாளைக்கு பிரஜன் கிட்ட நீங்கள் நல்லா பேசிட்டு அவருக்கு அந்த பயம் இருக்கும்ல, நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன், நீ நாளைக்கு அதே வச்சு எனக்கு வந்து ஒரு செய்கை செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, கல்யாணம் ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு அப்படி நீ பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? ஏன் அந்த பயம் இருக்கலாம், நியாயமான ஒரு பயம். இப்போது பார்வதி வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனு, ரா அண்ட் ரியலு. பார்த்தீங்களா திவாகர் கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பார்டரை செட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அண்ணன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேசாத, என்னை டச் பண்ணாத, எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்னு பார்வதிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நான் கேட்குற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி ஒருத்தனை வந்து நீங்கள் ஒரு பேரியர் செட் பண்ணிட்டு பழகுறீங்க, அவன் வந்து எப்படி பெண்கள் கிட்ட பேசுகிறான்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் ஒரு இடத்துலையாச்சும் திவாகர் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறாருன்றத பார்வதி பேசியிருக்காங்களா? கிடையாது. மாறாக நீங்கள் ஒருத்தரோட ஒரு ஷீல்டு வச்சு பழகுறீங்க, ஒரு பார்டர் வச்சு பழகுறீங்க, அந்த நபரை பற்றியே நீங்கள் வெளியில் பின்னாடி பேசல தப்பா, ஆனால் நீங்கள் யாரை தப்பாக பேசிட்டீங்க? மியூச்சுவலாக ஒரு பையன் கூட பழகி உங்களுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பையனை பற்றி தப்பாக இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ண ஒரு பர்சன், நாளைக்கு நீங்கள் பிரஜர் மேலே இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்க மாட்டீங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம்? நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? திவாகர் டச் பண்ணுறது பிடிக்கல, திவாகர் பழகிற விதம் பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு இடத்துல திவாகரை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்களா பார்வதி? பேரியரோடு பழகக்கூடிய ஒரு ஆள், ஏன்னா திவாகர் தேவை, திவாகர் வந்து ஜென்ரலாகவே தேவை. கமருதீன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு, கமருதீன் வந்து இந்த சீசனில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பழகின ஒரு பர்சன், அதனால் அவனை பற்றி என்ன வேணால் பேசலாம். இதெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்திருக்காருல்ல, அவருக்கு அந்த பயம் இருக்கும்ல. நாளைக்கு இப்போ இதை அலோவ் பண்ணிட்டாரு, பிரஜன் வந்து இதை அலோவ் பண்ணிட்டாரு, இதையே பார்வதி பின்னாடி போய் தப்பாக பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏங்க நான் இந்த மாதிரி போய் பேசுகிறேங்க, அவர் மேலே வந்து கை வச்சு பேசுகிறேங்க, அவர் வந்து அவர் ஒய்ஃபுக்கு அவ்வளோ லாயலாக இருக்கிறாருன்னா இந்த மாதிரி என்னை டச் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல, அவர் ஏன் சொல்லலை? அவர் எதுவுமே சொல்லலை இப்படின்னு பார்வதி பேசிட்டா அந்த பயம் பிரஜனுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு மேட்ராகவே வந்திருக்காது. தேவையில்லாத மேடம் போயிட்டு
தனியாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பர்சனலாக பிரஜன் கிட்ட போய் நீங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள் எல்லார் முன்னாடியும் நீங்கள் பிரஜனை வந்து ஒரு மாதிரி வந்து ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வந்து அந்த மனுஷன் உங்களை போட்டு பொழந்துட்டு போயிட்டார். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அது இதுன்னு அவர் பேசிட்டு போயிட்டார். இப்போ அசிங்கம் யாருக்கு தேவையாது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கனா கேட்க மாட்டீங்களே. அடுத்து வியானா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க, அதை பற்றியும் பேசுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லி அடிச்சிட்டாருங்க. என்கிட்டயே நீ இந்த ஸ்பின் பால்லாம் போடணும்னு நினைக்காத, என்ன உன் கண்டென்ட்டுக்கு ஊருக்காவா யூஸ் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.